நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த ஜீவா பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க எதுக்காக மாயா போறோம் நாம? எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பிறந்த குழந்தைங்களோட வருஷம், மாசம், தேதி, நேரம் எல்லாமே கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதை ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நாம மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஜீவா யாரு, அவனோட அம்மா யாரு, அவங்களுக்கும் பெரியப்பாவுக்கான உறவு என்ன, இப்படி எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மாயா மாயா மாயா, எதிர்பார்த்தேன் மாயா, எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே புத்திசாலித்தனமா நீ ஆரம்பிக்க போற ஆட்டத்தை முடிச்சு வைக்க போறதே நான் தான். நீ எதை தேடி போறியோ அதை தேடிப்போ. ஆனா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க. ஹலோ மச்சான், டேய் நான் குமார் பேசுறேன்டா. எங்கடா இருக்க? சொல்றா, வீட்ல தான் இருக்கேன். டேய் மச்சான், என்ன மறந்துட்டியா? டேய், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு பாலாக்கு பர்த்டேடா. அவன் நம்மள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தான்ல, இன்னும் நீ கிளம்பலையா? சாரிடா மச்சான், மறந்துட்டேன். சரி, நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க, நான் டைரக்டா வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் வாடா. சரிடா, நான் வந்துடுறேன். மாயா, என் ஃப்ரெண்டு பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிடுறான், நான் போன உடனே வந்துடுறேன். இங்க பாரு சீனு, இந்த டைம்ல நீ வெளியில போக வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பார்ட்டி மூட்ல இருப்பாங்க. நீ போனா அப்ப உன்னையே குடிக்க வைப்பாங்க. மாயா ப்ளீஸ் மாயா, போய் அட்டென்ட் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். சரி போ. ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஃபோன் பண்ணாலோ இல்லனா வீடியோ கால் பண்ணாலோ நீ உடனே அட்டென்ட் பண்ணணும். கண்டிப்பா மாயா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். இந்தா, இதை எடுத்துட்டு போ. இது எதுக்கு மாயா? அது இதுல இருக்கிற 2 டேப்லெட்டை நீ போட்டாதான் அடிப்பட்ட இடத்துல பெயின் இல்லாம இருக்கும். மறக்காம டைம்க்கு டேப்லெட்டை போட்டுரு. சரி, நான் வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். டேய், வாட்டர் பாட்டில் எங்கடா? சரி, ஒரு நிமிஷம் இரு. வெயிட்டர், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருவாங்க. இரு மச்சான், வந்துருவாங்க. சரி, ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். என்னடா போதை ஏறுது? டேய், என்னடா பச்சை தண்ணி குடிச்சிட்டு போதை ஏறுதுன்ற? மாயா, சீக்கிரம் கதவை திறந்து வெளியே வாயா. வரேன். சீனு, சீனு, சீனுக்கு என்னாச்சு?
வருத்தப்படாத மாயா. சீனு பார்ட்டியில் குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தான். அவன் அவனாவே இல்லை. அதான் கையோட கூட்டு வந்துட்டான். நீ அவனை கைத்தாங்களா பிடிச்சி உள்ளே கூட்டு போயிடு. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ உள்ள வராம இருந்தா எப்படி? நீ உள்ள வா கதிர். சீனு பார்த்து டேய். மது உட்கார். சீனு சீனு டேய் ஐயோ என்ன என்ன என் புள்ளைக்கு என்னாச்சு என் புள்ளைக்கு? போது நல்லா தானே இருந்தா. சீனு அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்களா அத்தை. ஐயோ என்னங்க மச்சான். மாயா சொல்லு மாயா, சீனு ஏன் இப்படி கிடக்குறா? என்னாச்சு? அவ எப்படி வாயை திறந்து பதில் சொல்லுவா? என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவதானே. ஏடி இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்ல, பதில் எதுவுமே சொல்லாம இப்படி கல்லூலி மங்கி மாதிரி நின்னுட்டு இருக்கியே. காலையில கடைக்கு போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டோம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்கன்னு சீனு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னான். ஐயோ அதான் உங்க யார்கிட்டயும் நான் சொல்லல. மாயா, நீ பண்றது ரொம்ப தப்பு. மத்தவங்க கிட்ட சொல்லல, ஆனா அவனை பெத்தவங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? இல்ல பெரியப்பா, சீனு ரொம்ப கம்பல் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் சொல்லல. இருந்தாலும் தப்பு என்னோடதுதான். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. அண்ணே, ஒவ்வொரு தடவையும் இவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே தான் இருக்கா. நீங்களும் பெருந்தன்மையா இவள மன்னிச்சுட்டே தான் இருக்கீங்க. இல்லண்ணே, இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பமாவே இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். ஏய் பத்மா. பத்மா, முதல்ல நீ வாய் அடக்கு. இன்னொரு தடவை மாயாவை குறை கண்டுபிடிக்கிறத நிப்பாட்டு. அண்ணே, என்னோட இடத்துல இருந்து பாருங்கண்ணே, அப்ப தெரியும். பாருங்க என் புள்ள எப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்குறான்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருண்ணே? இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இப்ப கூட நாம என்ன பேசுறோம்னு தெரியாம நிதானம் இல்லாம குடி போதையில இருக்கான். இது சாதாரண காயம்தான். இங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.